ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா CCA ஸ்லீப் இயர்பட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த இயர்பட்ஸ் நான் லாஸ்ட் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தலாம். இதான் இந்த CCA ஸ்லீப் இயர்பட்ஸ் வர பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம். ஓகே, இதான் நமக்கு இந்த CCA ஸ்லீப் இயர்பட்ஸ் வர பாக்ஸ். இங்கே நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள நமக்கு டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பாக்ஸில் வரதும் இல்லை. நெக்ஸ்ட் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து ரெண்டு கலர் ஆப்ஷன் வந்து கிடைக்குது. ஒன்று நம்ம கிட்ட இருக்க இந்த பிளாக் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. இங்கே பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு பிளாஸ்டிக் பில் தான். இங்கே மேலே உங்களுக்கு வந்து CCAவோட பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அது கீழே நமக்கு இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் பேக் சைடு நமக்கு வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் நமக்கு அந்த ஓப்பன் பண்ணுற லிட்டு வந்து பார்த்தா கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தா இருக்கு. இங்கே நம்ம டபுள் ஹேண்ட் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த பிளேஸ்மெண்ட் பார்த்து நம்ம கரெக்டாக ஓப்பன் பண்ணாதான் ஓப்பன் ஆகுது. நம்ம எங்கேயோ பார்த்துட்டு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக ஓப்பன் ஆக மாட்டேங்குது. கரெக்டாக இதை ஃபோக்கஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாதான் ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸோட சைஸ் வந்து பாருங்க, ரொம்ப காம்பாக்ட் சைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து மெயினாக ஸ்லீப்காகவே வந்து இப்போ டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்லீப்பிங்காக என்ன டிசைன் பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட சைஸ் வந்து பாருங்க, ரொம்ப காம்பாக்ட் சைஸாக வந்து இருக்கு. இங்கே நம்ம இது காதல் ஃபிட் பண்ணும்போது வந்து பார்த்தா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. நம்ம கொஞ்சம் கூட வந்து வெளியில் வந்து இல்லை. இதனால இந்த இயர்பட்ஸ் நம்ம போட்டு தூங்குறோன்ற போது பெருசாக டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்காது. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஈச் இயர்பட் ஜஸ்ட் 3.1 கிராம் தான். அதுக்கப்புறம் இங்கே 40 dBக்கான ANC வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த ANC நமக்கு வந்து பார்த்தா ஏசி ஓடிட்டு இருக்கு. அப்புறம் சின்னதாக ஒரு நாய்ஸ் வந்து இருக்கும். அந்த நாய்ஸ் வந்து பார்த்தா கட் பண்ணோம். நமக்கு அவுட்டோரில் வந்து டிராஃபிக்ல வந்து இருக்கு. அந்த மாதிரி டைமில் ANC ஆன் பண்ணுறோன்ற போது ஃபுல்லாக நமக்கு வந்து கட் ஆஃப் ஆகாது. பட் ஆனால் நம்மளால் வந்து இப்போ சவுண்ட் கொஞ்சம் கட் ஆனது வந்து ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் அவுட்டோரில் ஏதாவது கால்ஸில் பேசுகிறீங்கன்ற போது ANC பெட்டராக இருக்கும். தென் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் மாட்டும் போது வந்து இயர்பட்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக ஃபிட் ஆகலை. பட் நம்ம பாக்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபிட்டிங் வந்து நல்லாவே இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிட்டிங் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபிட்டிங் கரெக்டாக இல்லை அப்படின்னா இயர்பட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா இயர்பட்ஸ் சேஞ்ச் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும். இந்த இயர்பட்ஸோட பேக் சைடில் நமக்கு வந்து டச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது ANC வந்து பார்த்தா ஆன் ஆகுது. நம்ம லெஃப்ட் சைடு ட்ரிபிள் டேப் பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ கேம் மோட் ஆன் ஆகுது. தென் ரைட் சைடு நம்ம ட்ரிபிள் டேப் பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ மியூசிக் மோட் வந்து ஆன் ஆகும். இங்கே பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சில் சேல் ஆகிட்டு இருக்க இயர்பட்ஸ் விட கொஞ்சம் கம்மியான பேட்டரி பேக்கப் தான் நமக்கு வந்து கிடைக்குது. நம்ம சிங்கிள் சார்ஜில் வந்து பார்த்தா 5 மணி நேரத்துக்கான ப்ளே பேக் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். தென் கேஸ் நம்ம அப்பப்போ சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறோன்ற போது நம்ம சிங்கிள் சார்ஜில் நமக்கு வந்து 20 ஹார்ஸ்க்கான ப்ளே பேக் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்குது. தென் இங்கே சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் டைப் சி போர்ட் வந்து இருக்கு. நமக்கு அரௌண்ட் ஃபுல் சார்ஜ் பண்ணுறது 1 மணி நேரம் கிட்ட வந்து பார்த்தா ஆகுது. ஸோ இங்கே பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் 20 ஹார்ஸ் கிட்ட நமக்கு வந்து பார்த்தா கிடைக்குது. பட் இதே நம்ம சேம் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க இயர்பட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 30-35 ஹார்ஸ்க்கு மேலே நமக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 6 mm டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம டைனமிக் டிரைவர் வந்து லோ ஃப்ரீக்வன்சிஸ் வந்து ஹேண்டில் பண்ணும். இங்கே லோ ஃப்ரீக்வன்சிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா பேஸ் தான். நீங்கள் பேஸ் பொறுத்த வரைக்கும் சவுண்ட் எஃபெக்ட் நல்லாவே இருந்துச்சு. தென் இது கூட நமக்கு வந்து 3D ஸ்பேஷியல் ஆடியோ வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஷியல் ஆடியோன்றது நமக்கு வந்து கொஞ்சம் பெட்டரான சரௌண்டிங் சவுண்ட் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். லைக் நம்ம சாங் வந்து பார்த்தா கொஞ்சம் முன்னாடி ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். தென் பேக்ரவுண்டில் வந்து இப்போ மியூசிக் வந்து இருக்கும். தென் சைடில் நமக்கு வந்து கிட்டார் சவுண்ட், பியானோ சவுண்ட் அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். நீங்கள் வோக்கல்ஸோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்லாவே இருக்கு. குறிப்பாக உங்களுக்கு பேஸ் ரொம்ப பிடிக்கும் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் சூஸ் பண்ணலாம். நீங்கள் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 5.4 வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டேபிளான கனெக்ஷன் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பேரிங்லேயே வந்து இப்போ இந்த பிரச்சனை வந்து கிடையாது. தென் நீங்கள் ANC பொறுத்த வரைக்கும் 40 dBக்கான ANC வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஏசி வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது சில நாய்ஸ் வந்து இருக்கும். அந்த நாய்ஸ் மோஸ்ட்டாக நமக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துருது. தென் நம்ம வெளியே நம்ம டிராஃபிக் சவுண்ட்லாம் இருக்குது. அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து கட் பண்ணி விட்டுருது. நம்மளால் கால் பேசுறதுக்கெல்லாம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஸோ ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த CCA இயர்பட்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1800 அந்த ப்ரைஸில் வந்து செல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ரொம்ப பிடிக்கும் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு டிசைன் வந்து பாருங்கள் ரொம்ப ஒரு காம்பாக்ட் சைஸாக வந்து இருக்குது. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 3.1 கிராம் தான் வந்து இருக்குது. நம்ம இது காதில் ஃபிட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம காதுக்குள்ளேயே நமக்கு வந்து ஃபிட் ஆகுது. இங்கே வெளியே வந்து பாருங்கள் நமக்கு எதுவுமே வந்து தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம படுத்து தூங்குறோன்ற போது நமக்கு வந்து பெருசாக டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்காது. இங்கே நம்ம தூங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் போட்டு தூங்குன்றது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து பார்த்தா கண்டிப்பாக இயர்பட்ஸ் போட்டு வந்து தூங்க மாட்டேன். பட் நான் இந்த இயர்பட்ஸ் வாங்கினேன் அப்படின்னா மியூசிக் கேட்கறதுக்காக மட்டும் தான் வாங்குவேன். இந்த ஸ்லீப்பிங் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன். பட் எனக்கு இதோட சைஸ் வந்து பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. நம்ம காதுக்குள்ளே போட்டால் வந்து பார்த்தா தெரியவே மாட்டேங்குது. ஸோ அது வந்து பார்த்தா பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் இந்த இயர்பட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ இந்த ப்ராடக்டான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.